صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களில் ஒரு சிலவற்றின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றான். எவைகள் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறானோ அவைகளெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே உலகப்பொதுமறையாம் அல் குர்ஆனில் 95வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே வஸ்ஸைத்தூனி, ஆலிவ் எண்ணெயின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகின்றார். ஜைத்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். திருக்குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் சூரத்து நூர், அதிலே 35வது வசனத்திலே இந்த ஆலிவ் ஆயில் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தின், ஜைத்தூன் மரம் பரக்கத்து செய்யப்பட்ட, அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு மரம் என்பதாகவும், அதிலிருந்து கிடைக்கின்ற எண்ணெயும் பழங்களும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் குறிப்பிடுகிறான். பரக்கத்து என்று சொன்னால் பொருள் குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் அதிகம் என்பதுதான் பரக்கத் அப்படிங்கிற அரபு வார்த்தையினுடைய பொருளாக இருக்கும். மற்றொரு வசனத்திலே திருக்குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினூன், அதிலே 20வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா, தூர் சீனா மலையில் இருந்து இந்த மரத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். தன்புத்து பித்துகுனி வசிபுகில் லில் ஆக்கிலின், இந்த மரமாகிறது அது எண்ணெயையும் உண்பவருக்கு குழம்பையும் அது வெளிப்படுத்துகிறது, உற்பத்தி செய்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஆலிவ் ஆயில், ஜைத்தூன் எண்ணெய் இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும், எல்லா சமுதாயத்தை சார்ந்த மனிதர்களுக்கும், அது வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம், அந்த எண்ணெயை அருந்தவும் செய்யலாம் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி காட்டுகின்றான். அந்த மரம் எண்ணெயையும் உண்பவருக்கு குழம்பையும் அது வெளிப்படுத்துகிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். திருமதி என்ற நூல்ல 1851வது செய்தியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு அஸ்ஸைத,
ஜைத்தூன் எண்ணெயை நீங்கள் சாப்பிடுங்கள். நோய்கள் நிவாரணம் அடைவதற்காக அந்த ஜைத்தூன் எண்ணெயை உட்கொள்ளவும் செய்யலாம். வெளிப்பூச்சுக்கும் அதை பயன்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஸைத்த, நீங்கள் ஜைத்தூன் எண்ணெயை குடியுங்கள், சாப்பிடுங்கள். வத்தஹினு பிஹி, அது எண்ணெயாகவும் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஃபைன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின், அபிவிருத்தி செய்யப்பட்ட பரக்கத்து செய்யப்பட்ட மரத்திலிருந்து அது உற்பத்தி செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இப்னு மாஜால 3319வது செய்தியாகவும் இது பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கை எரிப்பதற்கும் சமையலுக்கும் சாப்பிடுகின்ற பொழுது குழம்பாகவும் இந்த ஜைத்தூன் எண்ணெயை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். தூர்சினா மலை என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேசிய ஒரு மலை. அந்த மலையில்தான் இந்த ஜைத்தூன் மரம் விளைச்சல் செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஸ்பெயின், இத்தாலி, கிரேக்கம் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளிலே இந்த ஜைத்தூன் மரங்கள் அதிகமான முறையிலே காணப்படுவதாக இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இந்த மரம் பரக்கத்தான ஒரு மரம். அந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற பழங்கள் அது பரக்கத்தானவை. அந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த எண்ணெய், ஜைத்தூன் எண்ணெயும் ஒரு பரக்கத்தான எண்ணெய். அந்த ஜைத்தூன் எண்ணெயை உட்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நோய்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கின்றார். இதய ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துகிறது. கெட்ட கொழுப்பை அது குறைத்து விடுகிறது. நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது. வைட்டமின் இ இதிலே நிறைந்து காணப்படுகிறது. நல்ல கொழுப்புகள் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் இதயம் ஆரோக்கியம் அடைகிறது. இதிலே நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் செரிமான பிரச்சனைகளை அது சரி செய்கிறது. பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக வைக்க இந்த ஜைத்தூன் எண்ணெய் உதவி செய்கிறது. தோல் அழகை அது பாதுகாக்கிறது என்பதாக கூட இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த எண்ணெயை ஒரு அளவோடு உட்கொள்கின்ற காரணத்தினால் ஞாபக சக்தி அதிகமாகிறது. மூளை அதனுடைய நலனை இந்த எண்ணெய் காக்கிறது, பாதுகாக்கிறது. எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது. இளைஞர்களும் இளம் பெண்களும் முகத்தை அழகுபடுத்துவதற்காக செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மருந்துகளை எல்லாம் அவர்கள் முகத்தில் பூசி இருக்கின்ற அழகையும் கெடுத்து விடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஜைத்தூன் எண்ணெயை வாங்கி ஒரு 15 நிமிடங்கள் முகத்தில் தடவி வெதுவெதுப்பான தண்ணீரின் மூலமாக முகத்தை கழுகுவார்களேயானால் முகம் பளபளப்பாக மாறிவிடும் என்பதாக மருத்துவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் எதிர்த்து அவைகளை இல்லாமல் ஆக்கி உடல் வீக்கத்தை குறைப்பதற்கு இது பயன்படுகின்றது. சில பேருக்கு ஊளைச்சதைகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலே உண்மையான அந்த ஜைத்தூன் எண்ணெயை குடிப்பார்களேயானால் அந்த ஊளைச்சதைகள், தேவையற்ற கொழுப்புக்கள் குறைந்து அவர்கள் உடல் அழகான முறையிலே தோற்றம் அளிக்கும் என்பதையும் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்
கொண்டு வருவதற்கு இந்த ஜெய்தூன் எண்ணெய் உதவி செய்கிறது. முடி உதிர்வை தவிர்த்து அந்த முடி கால்கள் முடி முளைப்பதற்குண்டான அந்த இடங்களை எல்லாம் அது உறுதிப்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். முடியின் வேர்களுக்கு ஊட்டச்சத்தை அது அளிக்கும் என்பதாகவும் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதோடு ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹ் சத்தியமிடுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலமாக விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அரபு நாடுகள்ல ஜெய்தூன் எண்ணெயை வைத்துதான் சமையலுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். நாம் அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது என்றாலும் பயன்படுத்தினால் உடலுக்கு அது முழுவதும் நன்மை மட்டுமே செய்யும் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் அது பரக்கத்து செய்யப்பட்ட மரத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு எண்ணெய். அது வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம், உள்ளையும் உட்கொள்ளலாம் என்பதையும் இன்றைக்கு மருத்துவ உலகம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆனை சிந்தித்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இன்னும் பலமாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل